அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 18வது அதிகாரம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு, தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு, சவுல் ராஜா, தாவீது இப்ப வெற்றி பெற்று சவுல்கிட்ட பேசிட்டு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் சவுலோட மகன். தாவீதோட ஆத்துமாவும் யோனத்தானோட ஆத்துமாவும் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 2 பேரும் ஒருவரை ஒருவர் அதிகமா நேசித்தாங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல், தாவீத தன்னோட வீட்டுக்கு திரும்பி போக அனுப்பல. அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான், தான் கூடவே வச்சுக்கிட்டான். தாவீத சவுல் தன்னோடு கூட வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். யோனத்தானுக்கு தாவீத ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. ஆனா சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக வேண்டிய தகுதி யோனத்தானுக்குரியது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, தாவீது தான் அடுத்த சவுலுக்கு அடுத்து ராஜாவாகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப யோனத்தான் தாவீத அதிகமா நேசித்து அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, தன்னுடைய போர் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினாலே சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். முதல்ல யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க, ஒருவரை ஒருவர் அதிகமா நேசித்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்து தாவீத ராஜாவாகிய சவுல் எங்கெல்லாம் அனுப்புறாரோ போற காரியங்கள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அதனால சவுல் தாவீத அதிகாரியா உயர்த்தினான், யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரியா உயர்த்தினான். சாதாரண மேய்ப்பனா இருந்த தாவீது அப்படியே படிப்படியா உயர்வை சந்திக்கிறத பாக்குறோம். அவன் போற காரியமெல்லாம் ஏன் புத்திமானா நடந்தான் அப்படின்னு 14வது வசனத்துல பார்த்தோம்னா, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்ததுனால தாவீது எதை செய்தாலும் அதை ஞானமா செயல்பட்டு காரியத்தை வாய்க்க பண்ணினதுனால ஒரு உயர்வை அவன் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரனின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். தன்னோட ஜனத்துக்கு மாத்திரம் இல்ல, ஊழியக்காரங்கள் கண்களுக்கும் அவன் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடித்தமா இருந்தது. தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு, இப்ப பெலிஸ்தியனான கோலியாத்த ஜெயிச்சு திரும்பி வரும்போது, ஜனங்கள் திரும்ப வரும்போது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு
மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இப்ப பெண்கள் எல்லாம் எதிர்கொண்டு வர்றாங்க. ஒரே சந்தோஷமா, ஆர்ப்பரிப்பா, ஒரே சத்தமா பாடல் பாடி, ஆடல் ஆடி, ஒரே மகிழ்ச்சியா வர்றாங்க. ராஜாவை ராஜாவாகிய சவுல பார்க்கறதுக்கு எல்லா ஜனங்களும் வராங்க. வெற்றிய கொண்டாடும்படியா எல்லாம் வராங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். பாடும்போது சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000 அப்படி பாடின உடனே அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. இந்த பாடலை கேட்டவுடனே சவுலுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்குள்ள நமக்கு 1000, தாவீதுக்கு 10,000 அப்படின்ற பொறாமை வந்துருச்சு. வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீதிமொழிகள் 14:20 என்ன சொல்லியிருக்குன்னா, பொறாமை 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பொறாமை மனுஷனை அழிச்சிரும். இவனுக்குள்ள அந்த பொறாமை இருந்துச்சு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல இந்த பொறாமைன்றது மாம்சத்தின் கிரியை. ஆவியினால நிரப்பப்பட்டோம்னா மாம்சத்தின் கிரியைய அழிச்சிடலாம். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டோம்னா பொறாமைய மேற்கொள்ள முடியும். இப்ப இவன் பொறாமப்பட்டான். அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். அது அடுத்த எரிச்சல் ஆயிருச்சு. தாவீது மேல பயங்கர கோபமாகுது. இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு 1000 அவனுக்கு 10,000 அவன் இன்னும் ராஜாவா மட்டும் ஆகல, மற்ற எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஜனங்கள் அவனை பிரியப்படுறாங்க, அவனை பாராட்டுறாங்க. இதெல்லாம் இவனுக்குள்ள தாங்க முடியல. அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாரமாய் பார்த்தான். பொறாமையோடு எரிச்சலோடு கோபமா அவனை பார்க்க ஆரம்பிச்சான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம்னா தேவனோட ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்ப சவுல் மாம்சீகமா செயல்பட்டதுனால தேவனால விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல இறங்கியது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். இது பரிசுத்த ஆவியினால் உண்டான வார்த்தை கிடையாது. இவனுக்குள்ள இப்ப அசுத்த ஆவி வந்திருக்கு, பொல்லாத ஆவி. அது வார்த்தைய பேசுகிறது. அப்போது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது, கையிலே ஈட்டி இருந்தது. டெய்லி இந்த மாதிரி செய்யும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பான். இந்த சவுலுக்கு அசுத்த ஆவி பிடிக்கும் போது தாவீது தினந்தோறும் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தான். அப்ப சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. சவுல் கையில ஈட்டிய வச்சிருந்தான். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். அவனுக்குள்ள பொறாமை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் சேர்ந்து தாவீதை எப்படினாலும் அழிச்சிடணும். ஏன்னா தனக்கப்புறம் தன்னுடைய பிள்ளை ராஜாவாக முடியாது, இவன் தான் ராஜாவாக போறான். அப்ப அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கோபத்தை அதிகமாக்குது. அதனால அவனை கொன்னு அவனை முடிச்சிடணும்னு எதிர்பார்த்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான்.
2 முறை அவனை கொன்னு போட சவுல் தீர்மானம் பண்ணி ட்ரை பண்ணாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனை தப்புவித்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. தன்னை விட்டு கர்த்தர் விலகிட்டாரு அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. உடனே சவுலுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இனி எல்லாம் தாவீது தான் ஜெயம் எடுக்க போறான் அப்படின்ற உறுதி வந்ததுனால இவனுக்குள்ள இப்ப பயம் வந்துருச்சு. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, தான் கூட வச்சுக்கல, இனி அவனை அப்புறப்படுத்திட்டு அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். ஆனா கர்த்தர் கூட இருக்காருன்னு தெரியுது. அதனால அடுத்த ஸ்தானத்துக்கு அவனை உயர்த்துறான். 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். ஜனங்களோடு ஐக்கியப்படும்படியா அதிபதியா இருக்கிறதுனால ஜனங்களோடு போக்குவரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எதை செய்தாலும் புத்திமானாய் செய்தான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்மளோடு கூட கர்த்தர் கூட இருக்கணும், நம்மளை போதித்து நடத்தணும். அப்ப நம்ம செய்யற எல்லா காரியத்திலையும் புத்திமானாய் நடப்போம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இவன் ரொம்ப ஞானமா செயல்படுறத பார்க்க சவுலுக்குள்ள பயம் அதிகரிக்குது. தான் ராஜாவா இருந்தாலும் தாவீது தான் அடுத்து ராஜாவாக போறான் அப்படின்றத அறிந்து கொண்டான். இப்ப அவனுக்குள்ள இன்னும் அதிகமான பயம் வருது. முதல்ல இவனை அழிக்க தேடின அதே சவுல் இப்ப அவனுக்கு தாவீதுக்கு பயப்படுறவனா மாறிட்டான். ஏன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க செய்தார். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டான்னா, சவுலோட பேசி முடிச்ச பிறகு யோனத்தான் தாவீதோட இசைந்திருந்தான். 2 பேரும் யோனத்தான் தாவீத உயிரை போல சிநேகித்தான். தன்னுடைய வஸ்திரங்களை, தன்னுடைய போர் ஆயுதங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தான். யோனத்தான் நல்ல தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுறவன். யோனத்தான் ஏற்கனவே ஒரு யுத்தத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று கொடுத்தவன். 2 பேருக்குள்ளும் நல்ல ஒரு மனம் காணப்படுது. இவனை தாவீதும் வெற்றி பெற்று வந்ததுனால இவங்க 2 பேருக்குள்ளும் நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் ஏற்பட்டுச்சு. தாவீது எல்லா காரியத்திலையும் புத்திமானா நடந்ததுனால அவனை யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரியா சவுல் உயர்த்தினா. ஆனா இவனை ஜெயிச்ச பிறகு, பெலிஸ்தியரை ஜெயிச்ச பிறகு சவுலை பார்த்து சந்திக்கிறதுக்காக ஒரு கூட்ட பெண்கள் வந்தாங்க. அவங்க பாடும்போது சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு தாவீதோட வெற்றிய பெருசா பாராட்டினாங்க. அது சவுலுக்குள்ள பொறாமைய கொண்டு வந்துச்சு, எரிச்சலை கொண்டு வந்துச்சு. அவனை அவனுக்கு ராஜா மட்டும்தான் பதவி கிடைக்கல, பாராட்டெல்லாம் கிடைக்குது அப்படின்னோடனே அவனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அடுத்த நாள் அவனுக்குள்ள பொல்லாத ஆவி இறங்குனதுனால அவன் கையில ஈட்டி வச்சிருந்தான். தாவீது இவனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்தோடனே சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தான். ஆனா சவுல் இவனை கொன்று போடும்படியா ட்ரை பண்ணான். ஆனா 2 முறையும் சவுலோட கைக்கு தாவீது தப்புவிக்கப்பட்டான். அத விலக்கி தன்னை காத்து கொண்டான். ஆனா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால சவுல் அதை அறிந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி 1000 பேருக்கு அதிபதியா உயர்த்தி வச்சான். தாவீது தன்னுடைய எல்லா செயல்கள்லையும் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இத பார்த்த சவுல்
தாவீதுக்கு பயந்திருந்தான் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியையாகிய பொறாமை எங்களிடத்துல காணப்படக்கூடாது. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, தாவீதோடு கூட நீங்க இருந்ததுனால அவன் எல்லா செய்கைகள்லையும் புத்திமானா இருந்தான். அது போல நாங்களும் எல்லாவற்றிலும் ஞானமாய் செயல்பட கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட நீங்க இருந்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ஊழியத்துல எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.